கர்த்தருடைய நாள். இன்றைக்கு ஆராதனை நாள். ஆராதனைக்கு பாத்திரான இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி இந்த ஏலிம் சபைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சங்கீதம் 39 1 முதல் 3 வசனங்கள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மௌனத்தின் ஆசீர்வாதங்கள். அதில் விசேஷமாக இயேசு நமக்கு முன்பாக எப்படி மௌனமாய் இருந்து முன்மாதிரியை காண்பித்தார். அவர் மௌனமாய் இருந்த 5 சந்தர்ப்பங்களை இன்றைக்கு சுருக்கமாக உங்களுடைய மத்தியிலே பேச விரும்புகிறேன். தாவீது ஒரு நோக்கத்தோடு மௌனமாய் இருந்தாராம். தன் உள்ளத்தில் அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நான் நலமானதையும் பேசாமல் மௌனமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். முதலாவது எழுதுகிறார் 1ஆம் வசனத்திலே, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. 2 காரியங்கள் நம்மை பாவத்துக்குள்ளே தள்ளுகின்றன. முதலாவது கண்கள், 2வது நாவு. அநேகர் பேசக்கூடாததை பேசிவிட்டு, புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசிவிட்டு, துப்பாக்கியால் சுடுகிறது போல கடினமான இருதயங்களை உடைத்து விட்டு பிறகு வருந்தி 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 ஆண்டாண்டு தூரம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரோ. சில வார்த்தைகள் உறவு முறையே பிரித்து விடுகிறது. ஆகவே முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்யக்கூடாது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. 2வது சொல்லுகிறார், என் வழிகளை, ஜனங்களோடு நான் நடக்கிற வழிகளை, தேவனோடு நடக்கிற வழிகளை நான் காத்து கொள்ள வேண்டும். 3வதாக, என்னை சுற்றிலும் துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். என்மேல் குற்றம் கண்டுபிடிக்கிற பர்சேர் சர்சேர் கூட்டம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:10 சாத்தானை பற்றி சொல்லும்போது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமரும்படி குற்றம் சாட்டுகிறவன். நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறபடியினால் 4வதாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாயை கடிவாளம் போட்டு நான் அடக்கி வைக்கிறேன். நான் அடக்கி வைக்கிறேன். என் நாவுக்கு ஒரு கடிவாளம் போடுகிறேன். சங்கீதம் 141:3 இதே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஒரு பக்கம் நான் காத்துக்கொள்ள தீர்மானிக்கிறேன். அப்படியே நான் பேசிவிட்டாலும் நீர் எனக்கு வேண்டிய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய நாவின் வாசலை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார்,
இவ்வளவு நான் செய்த போது, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்த போது, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்த போது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. முதல்ல அனல் கொள்ளுகிறது. அமைதியாய் இருந்து இருந்து சிலுவையை நோக்கி பார்த்து தியானம் பண்ண 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 எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அந்த அனல் அக்கினியாய் மாறினது. எனக்குள்ளே ஒரு அக்கினி ஜுவாலை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஜெபிக்க முன்னால ஆண்டவரை அப்படியே தியானித்து நல்ல விசேஷத்தினால் உள்ளம் பொங்கும்படி அந்த கல்வாரி அன்பை நான் தியானித்த பிறகு ஜெபம் ஆரம்பித்தேன், விண்ணப்பிக்க ஆரம்பித்தேன், மன்றாட ஆரம்பித்தேன். என் உள்ளத்தில் அனல் மூண்டது, அக்கினி மூண்டது. என்னை அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் மாற்றினார். 6 படி வழியாக அவர் கடந்து வந்த பிறகுதான் ஒரு அக்கினி அபிஷேகம் தனக்குள்ளே இறங்கி வருகிறதை, தன்னுடைய உள்ளமாகிய பலிபீடத்தின் மேல் பரிசுத்தாவின் அக்கினி வல்லமையாய் இறங்கி வருகிறதை அவர் கண்டார். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? பிரசங்கி 3:7 பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு. நாம் பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாயிருந்து விடுகிறோம். ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல வேண்டிய நேரத்தில், இது நற்செய்தியை அறிவிக்கிற நாள், நான் நற்செய்தியை அறிவிக்காமல் இருந்தால் பழி நம்மேல சுமரும். இந்த காலத்தில் நாம் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வந்துவிடும். எப்பொழுது பேச வேண்டும் என்று தேவ பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். எப்பொழுது மௌனமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது நிறைய வெள்ளக்கார டூரிஸ்ட் வந்திருந்தார். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் மிகவும் குறைவுதான். கர்மேல் பர்வதத்தை ஒட்டி அந்த கேரி ஆற்றங்கரைக்கு வழியாய் நடந்து வரும்போது தூரத்தில் ஒரு இந்தியர் போகிறது தெரிந்தது. நானும் இன்னொரு சௌரமாக அவரை நோக்கி ஓடினோம், இஸ்ரவேல் தேசத்தை பற்றி கேட்பதற்காக. ஐயா, நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீங்களா? எவ்வளவு நாள் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்றீங்க? இந்த தேசத்தை பற்றி உங்க கருத்து என்ன? இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களா? நாங்கள் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தோம். ரொம்ப மௌனமாய் இருந்தார். பேச மாட்டீர்களா என்று சொன்னார். நான் மௌன சாமியார். எங்களுடைய அழைப்பு அமைதியாக இருந்து தியானிப்பது. நான் திருச்சியை சேர்ந்தவன், வேறு ஒன்றும் என்னிடத்தில் பேச வேண்டாம் சொல்லிவிட்டு வேகமாய் போய்விட்டார். கத்தோலிக்க சாமியார்கள் ஒரு கூட்டத்தார் அமைதியா இருப்பாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, வேதம் வாசிப்பாங்க, தியானிப்பாங்க, ஜெபம் கூட மௌனமாய் தான் அவர்கள் ஜெபிப்பார். ஆகவே நாம் மௌனமாய் இருக்க ஒரு நாளை குறித்து கொள்வது நல்லது. சில பரிசுத்தவான்கள் வாரத்தில் ஒரு நாள், வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் மௌனமாய் இருக்க, வேண்டாத கதைகள் பேசுகிறதை விட்டு மௌனமாய் இருக்க கற்றுக்கொண்டால் மிகவும் நல்லது. ஆண்டவர் இந்த நாக்கை 32 பல்களுக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார்.
பாஸ்பரம் என்ற ஒரு கெமிக்கல் நேம் உண்டு. தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க. தண்ணீரை விட்டு வெளியில் இருந்தா உடனே அது புகைந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் தான் இந்த நாக்கு ஒரு தீ. எப்படி ஒரு சின்ன தீ குச்சி காட்டையே கொளுத்தி விடுமோ, இந்த நாவானதும் கூட யாக்கோபு 3:5 சொல்லுகிறார், நாவில ஒரு அக்கினி இருக்கிறது, காட்டையே கொளுத்தி விடக்கூடிய ஒரு அக்கினி. நாவும் நெருப்பு தான், காட்டையே கொளுத்தி விடக்கூடிய நெருப்பு. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடக்கூடிய ஒரு நெருப்பு. நாக்கை காத்துக்கொள்ளணும், வீண் வார்த்தையை காத்துக்கொள்ளணும். சொற்களின் மிகுதியால பாவம் செய்யாமல் பாவம் இராமல் போவாது. மனிதனிடத்தில் பேசுவதை மிகவும் குறைத்து விட்டு கர்த்தரிடத்தில் பேசும்படி நம்முடைய நாவை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் உலகத்தாரா இருந்தாலும் சொல்லுகிறார், நீ எதை காக்காம போனாலும் பரவாயில்ல, உன்னுடைய நாக்கை காத்துக்கொள். யாகாவார் ஆயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒரு குழந்தை வீண், ஒரு சின்ன பையன் அல்லது பெரிய ஆளு வீண் வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறான்னா தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், பயனில் சொல் பாராட்டுவானை அவனை மகன் என்று சொல்லாடே, மக்களுக்குள் பேடி என்று சொல்லு. திருவள்ளுவர் எழுதுகிறார். புழு 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 புழுன்னு சிலர் பேசிட்டே இருப்பாங்க, வள 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 வளன்னு பேசிட்டே இருப்பாங்க, பேச நிற்க மாட்டாங்க. நான் ஒரு தேசத்துக்கு போயிருக்கும் போது பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒருத்தரை பார்த்து கடைசி சொன்னாங்க, இங்க இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார், சுருக்கமா கடைசி ஜெபத்தை செய்வார் சொன்னாங்க. அவர் வந்தாரு, மைக்க பிடிச்சார். முதல்ல ஒரு பாட்டு, 25 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, அதுக்கு பிறகு ஒரு வசனம், பிற அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம். திருப்பி அவரு ஜெர்மன் ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவிலிருந்து ரஷ்யாவுக்கு வர்றாரு, ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வர்றாரு, இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தாவுறாரு. நான் பக்கத்தில் உள்ளவங்க கேட்டேன், இவர் என்ன ஊழியம் செய்யறாரு? அவர் சொன்னார், இவர் ஊழியமே மைக் ஊழியம்தான். மைக்க பிடிச்சாருன்னா நிறுத்த மாட்டார். ஆனாலும் நீங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நாங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க ஸ்பீக்கர் செட்டை கட் பண்ணி விட்டுருவோம். சத்தம் கேட்கலன்னா தான் உட்காருவார். அவர் மினிஸ்ட்ரியே என்னவா, மைக் மினிஸ்ட்ரியா. பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த மைக் மினிஸ்ட்ரி ஓடிட்டே இருக்கும். சுருக்கமா பேச வேண்டிய நேரத்தில் சுருக்கமா, டைம் கீப் அப் பண்ண வேண்டிய நேரத்தில் டைமை கீப் அப் பண்ற விதத்தில் அதை தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். எப்போது பேசணும், எப்போது மௌனமாக இருக்கணும், அவர்களுக்கு அதை தெரியணும். 40 நாள் கோலியாத்து வந்து பேசிட்டே இருக்கிறான். இஸ்ரவேலரை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறான், சவுலை நிந்திக்கிறான், அப்னேரை நிந்திக்கிறான், ஆண்டவராய் கர்த்தரை நிந்திச்சுட்டே 40 நாள் காலிலிருந்து சாயங்காலம் வரை பேசிட்டே இருக்கிறான். ஆனா தாவீது மௌனமா கேட்டுட்டே இருக்கிறார். 40 நாள் முடிந்தது. நீ நிந்தித்த நாட்களும் இதோடு முடிய போகிறது. தாவீது அவன்கிட்ட அதிகமா பேசல, 1-2 வார்த்தைகள் தான் சொல்லட்டி நான் ஒரே அடி 40 நாள் புழு புழு புழுன்னு பேசிட்டே இருந்தான். இஸ்ரவேலருக்கு முன்பாக அவ்வளவு அரபு தேசங்களும் நாசர் என்கிற எகிப்தின் அதிபதி பக்கமாய் சார்ந்து நாசர் புழு 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 புழுன்னு பேசிட்டே இருந்தார். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்காது, புலோக படத்திலிருந்து அதை நான் அழிப்போம், மூட்டை பூச்சை நசுக்குவது போல நான் நசுக்குவோம்,
இனி அப்படி ஒரு தேசம் பூமியில இருந்ததாக யாரும் சொல்லவே முடியாது. நாங்கள் அப்படி செய்ய போகிறோம். 24 நாடுகள் ஒன்று சேர்ந்து விட்டோம். எங்களுடைய படை யாரும் எதிர்க்க முடியாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் யுத்தத்தை ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு மாலை 5 மணிக்கு யுத்தத்தை ஆரம்பிக்க போறோம் சொல்லிட்டே இருந்தான். 5 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறா. விடிய காலத்திலே இஸ்ரவேல் அவனே யுத்தத்தை ஆரம்பிச்சு வந்து அவ்வளவு விமான தளத்திலும் குண்டு போட்டு அவ்வளவு காத்திருந்த விமான படையை அடைச்சிட்டு அவன்பாடு போயிட்டான். யாரும் எதிர்பார்க்கல. மௌனமாய் இருந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அந்த ரட்சிப்பை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பேசுவது எளிது. அதைவிட ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக என்னை குறித்து என்ன எண்ணி இருக்கிறீர்? உடைய வாக்குத்தத்த வசனங்களை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே அனல் மூழ்கிறது. அனல் மூழ்கிறது. பேசி கெட்டவங்க நிறைய பேர். மிரியாம் சும்மா இருக்கிறத விட்டு மோசே மேல இல்லாத பொல்லாதெல்லாம் பேசின. ஆண்டவர் மோசை கொண்டுதான் பேசினாரோ? எங்களை கொண்டு பேசவில்லையோ? மோசே சகல மனுஷரிலும் சாந்த குணமுடைய ஒரு மனுஷன். அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய் அவள் அள்ளி வீசினாள். ஆண்டவருக்கு அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. தேவனுடைய கோபம் அவள் மேலே இறங்கி வந்தது. அவள் குஷ்டரோகியாய் மாறினாள். அநேகர் சும்மா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசி குடும்பத்துக்கே சாபத்தை வைத்துக் கொள்ளுகிறார். ஊழியக்காரங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க, உன்னுடைய வீட்டு வேலைக்காரன் அல்ல. கர்த்தருக்கு கீழாய் இருக்கிற ஒரு தேவ மனிதனை இஷ்டத்துக்கு பேசுவார்கள். அவன் நின்றாலும் விழுந்தாலும் கர்த்தருக்கு தான் உத்தரவாதி. அநேகர் பேச தெரியாமல் பேசிவிட்டு குடும்பத்தில் சாபம் வந்தபோது, அகால மரணங்கள் வரும்போது, புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைகள் பிறக்கும் போது, ஐயோ நான் ஏன் தான் பேசினேனோ. ஒரு ஊர்ல ஒரு பயங்கர வாயாடி இருந்தாங்க. வாயாடினா வலிய சண்டைக்கு போற ஒரு பயங்கர பேஜாரி. மெட்ராஸ் பாஷையில் பேஜாரி. எங்க ஊர்ல அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அடங்காத அங்கமுத்து. பேசினா நிறுத்த மாட்டான். யாராவது சண்டைக்கு வர மாட்டாங்களான்னு அடுப்பெடுத்து நடுத்தெருவில் வறுத்துட்டு இருப்பா. ஏன்பா சட்டியை வச்சு ரோட்லையும் வறுப்பேன், வீட்லையும் வறுப்பேன், நீ யாரும் பெரிய சண்டை எழுத்துருவா. அதனால அந்த அம்மாவை கண்டு எல்லாம் பயந்து போயிடுவளத்துக்கு. அவள் வாலிப பிள்ளை தான், 25 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் இவா பயங்கர வாயாடிங்கிறத உலகமே தெரிஞ்சதால யாரும் கல்யாணம் கிட்ட வரல. கட்டிட்டு யார் பாடுபடுறது? கடைசியில் ஒருத்தன் வந்தான், நான் உன்னை கட்டிக்கிறேன், ஆனா வாய் பேசக்கூடாது. இவ எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தவிர 5 நிமிஷம் கூட வாய் பேசாம இருக்கவே முடியாது. தூக்குக்கு போனாலும் போயிடுவாள தவிர வாய் மட்டும் பேசாம இருக்கவே முடியாது, அடக்கவே முடியாது. கெட்ட வார்த்தை பேசுவா, ஏளன வார்த்தை, தூஷண வார்த்தை, உலகத்தில் என்னென்ன மோசமான வார்த்தைகள் பேசுவா அவ்வளோத்தையும் பேசுவா. மாப்பிள்ளை போய் ஒவ்வொரு வீட்லையா கல்யாண கார்டு கொடுக்கும்போது பொண்ணு பேரை பார்ப்பாங்க. ஐயோ பாவம். அடுத்த வீட்டில் கல்யாணம் கார்டை கொடுப்பா. கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். ஒவ்வொரு வீட்டுக்கு கார்டு கொடுக்க போனாலும் எல்லாம் அதே சொன்னாங்க. கல்யாண நாள் வந்தது, பொண்ணு அலங்கரிச்சு எல்லாம் வந்தாங்க. மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கார். நேரம் ஐயரை சுருக்கமாக முடிக்கணும். வளன்னு பெருசுங்க இவ்வளோ நீட்டக்கூடாது. சர்ச்சில் எல்லாம் தூங்கி வழிகிறான். என் கல்யாணத்தில் தூங்கி வழியக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு நீர் பேசினீர்னா மணமேடையிலிருந்து இறங்கி வந்து ஒரே அடி. ஐயர் சரிமா. மாப்பிள்ளை வந்தாரு.
ஒழுங்கா பட்டன் போட தெரியல, சரி அயன் பண்ணாமல் சட்டை போட்டு வந்திருக்கீரு, கழுத சவிச்ச மாதிரி சட்டை இப்படியா போடுறது. அவனுக்கு 4 திட்டு. மாப்பிள்ளை அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் அப்பாடா அவ்வளோ எல்லா பொறுமையும் சோதிச்சிட்டா. பேசிட்டு வந்தார். எங்கேயா போனோம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? மாப்பிள்ளை சொன்னார், கிராமம்மா, வாமா. இது என்ன மாட்டு வண்டியா, அது குதிரை வண்டியா, கழுத வண்டியா, கிழட்டு குதிரையா தூக்கிட்டு ஒரு வீடு. மாப்பிள்ளையா நீர், ஆம்பளையா நீர், மீசை இருக்கா இல்லையா, திட்டிகிட்டே இருந்தா. அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தா. 2 பேரும் வண்டியில் ஏறி உட்கார்ந்தாங்க. குதிரையை ஓட்டுனா. கொஞ்ச தூரம் ஓடின உடனே குதிரை மக்கர் பண்ணிச்சு, ஓட மாட்டேன்னுச்சு. சவுக்கு எடுத்த 4 அடி அடித்தான். கொஞ்ச தூரம் ஓடிச்சு, திருப்பியும் நின்றுச்சு. குதிரையை பார்த்து சொன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங். திருப்பி நின்ன உடனே செகண்ட் வார்னிங். 3வது கொஞ்ச தூரம் ஓட்டினான். தேர்ட் வார்னிங் சொன்னா துப்பாக்கி எடுத்தான். குதிரையை அடிச்சு கொன்னே போட்டான். மனைவி பக்கத்தில் தான், என்ன இது, இந்த குதிரை எப்படி போயா சுட்டா கொள்றது, இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வார்னிங். இப்ப எப்படி போக முடியும், நடந்து போக முடியுமா, செகண்ட் வார்னிங் அப்படின்னு துப்பாக்கியில கை வச்சான். அன்னையிலிருந்து அவ பேசவே மாட்டான். சிலருக்கு துப்பாக்கி தான் எடுக்க. மீறியா பேசி பேசியே குஷ்டரோகத்தை வாங்கினா. அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ மதில் விழன்மா 7 நாள் சைலண்டா சுத்தணும். ஏன்னா அவருக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஃபேமஸ் முறுமுறுக்கிறதுல. எங்க போனாலும் முறுமுறுப்பு. மன்னவை கண்டா முறுமுறுப்பு, காடுகளை கண்டா முறுமுறுப்பு, எதை பார்த்தாலும் அந்த முறுமுறுப்பு. கர்த்தருக்கு அருவருப்புன்றனாலதான் நீங்க இந்த எரிகோ சுத்தி வரும்போது ஒரு பய பேசக்கூடாது, நல்லதும் பேசக்கூடாது, பொல்லாதும் பேசக்கூடாது. 6 நாள் 6 முறை சுத்தி வரணும். 7ஆம் நாள் 7 முறை சுத்தி வரணும். மௌனமா கர்த்தர் இதை செய்ய வல்லவர். அவருடைய கிரியைகளை எண்ணி பார்த்து கொண்டே வாருங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வாய் பேசாது. ஆகவேதான் யாத்ராமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருங்க, நீங்க அமைதியா இருங்க. சங்கீதம் 46:10-11 அவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அமர்ந்திரு, ஜோமனிட்டியா அமர்ந்திரு, அற்புதத்தை எதிர்பார்க்கிறியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அமர்ந்திரு. 4 பேர்கிட்ட சொல்லி சிலட்ட கஷ்டப்பட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். கேட்குற மாதிரி கேட்பாங்க, உண்மையில கேட்க மாட்டாங்க. திருப்பி அதே கேள்வி, ஆண்டவர் சோமாக்குவாரா? கண்டிப்பா சோமாக்குவார். இவ்வளவு நேரம் தான் கவுன்சிலிங் கொடுத்ததே அதுதான். பிறகு சோமாக்குவாரா, நம்பலாமா? அமைதியாரு, கத்தவன சோமாக்குவார். பேசுனா அற்புதமே கெட்டு போகும். பேசாத, அமைதியார். ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் மாமியார்கிட்ட சண்டை போட்டு தாய் வீட்டுக்கு ஓடிடும். தாய் வீட்டிலேருந்து அவங்களுக்கு பாலும் பழமும் அது இதெல்லாம் கொடுத்து, மொய் கொடுத்து, பொருள் கொடுத்து தாய் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சா 3 நாள் தான் இருப்பா, ஓடி வந்துடுவா. ஏன்னா மாமியார் 3 பேசினா இவா 10 பேசுவா. அந்த அம்மாவுக்கும் வாய் அடக்க தெரியாது, இந்த மருமகளுக்கும் வாய் அடக்க தெரியாது. புருஷன் கூட வாழ முடியாம தாய் வீட்டிலே இருப்பா. தாய் ஒரு நாள் சொன்னா, அம்மா இங்க ஒரு முனிவர் இருக்கிறார், முனிவர்கிட்ட போய் கொஞ்சம் மந்திரிச்சு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாதாரண தண்ணி இல்லை, மந்திரிச்ச தண்ணி. உங்க மாமியார் எப்போ உன் மேல கோபப்படுறாரோ, எப்போ உன் மேல பொறிஞ்சி தள்ளுறாங்களோ, உடனே இந்த தண்ணியை வாய்க்குள்ள ஊற்றி வச்சுக்கோ. கரெக்டாக டைம் பாரு.
1 மணி நேரம் கழிச்சு வெளியே துப்பிடு. இந்த மந்திர தண்ணி உங்க மாமியார் வாயை அப்படியே அடைச்சிரும். உங்க மாமியார் பேசவே மாட்டாங்க. முதல் நாள் மாமியார் சண்டை வந்துச்சு, ஓடி போனா அந்த மந்திர தண்ணியை வாய்ப்புறா. மாமியார் பேச பேச பதிலுக்கு 4 கொடுக்கணும். சுருன்னு அப்படி கத்தி குத்து மாதிரி, பட்டையை கத்து குறுக்கு மாதிரி. ஒரு மணி நேரம் கழிச்சு துப்பிட்டா மாமியார் சண்டை போட்டு பார்த்து இவ பதில் பேசாதனால அந்த அம்மாவும் அடங்கி போயிட்டாங்க. பிறகு இதுக்கு என்ன சண்டை போடுறதுன்னே தெரியல. 1 மாசம் அப்படி செய்தா வீட்டில் சண்டையே கிடையாது. அம்மா 1 மாசம் வீட்டில் ஒரு சண்டையும் கிடையாது. இன்னும் அந்த முனிவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் மந்திர தண்ணி இல்லை, தந்திர தண்ணியும் இல்லை, இது சாதாரண தண்ணியில் கொஞ்சம் சக்கரை போட்டு வந்து கொடுத்துருக்குறேன், உங்கள் வீட்டிலேயே நீ அதை தயாரிச்சுக்க, எப்போ மாமியார் சண்டை வருதோ வாய்க்குள்ள ஊற்றி வச்சுக்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம். கல்வாரி சிலுவையை தியானம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு அக்கினி மூழும்படி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நான் யாரு கூட பேச மாட்டேன். சிலுவின் அன்பை குறித்து நான் தியானிப்பேன். கேரளாவில் உள்ள ஒரு போதகர் எப்போதுமே பெரிய கன்வென்ஷனுக்கு வரும்போது 3 நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து சிலுவையின் காயங்களை மட்டும் தியானிப்பாராம். எனக்காக அல்லவா முள்முடி சுட்டப்பட்டது, எனக்காக அல்லவா சவுக்களினால் அடிக்கப்பட்டது, எனக்காக அல்லவா. 3 நாள் அமைதியாக இருப்பார். அந்த காயங்களையே பார்த்து கொண்டு வருவார். 3ஆம் நாள் பிரசங்கிக்கும் போது பலத்த வல்லமை, பலத்த அற்புதங்கள், பலத்த அதிசயங்கள். ஒரு பக்கம் நாம் பாவம் செய்யாதபடி மௌனமாய் இருப்பது நம்மை பாதுகாக்கிறது. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2வது நாம் அடக்கி வரும்போது நமக்குள்ளே ஒரு அக்கினி மூழ்கிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான், சொல்லப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று அழைக்கப்படுகிறான். வேதத்தில் நீங்க வாசித்தா யோபுக்கு முதல்ல ஒரு 3 நண்பர்கள் வருவார்கள். 4வது இன்னொரு நண்பன் வருவான். முதல் 3 நண்பர்களும் தூரத்தில் யோபு பார்க்கிறாங்க. அவன் மேல வந்த துன்பங்கள், துயரங்கள், 10 பிள்ளைகளை இழந்த இழப்புகள், அவனுடைய சொத்துக்கள், ஆஸ்திகள், கால்நடைகள் எல்லாவற்றையும் இழந்த வேதனை, சரீரம் முழுவதும் தாங்க முடியாத பருக்கள், புண்கள், வேதனைகள். சாம்பல உட்கார்ந்து, புழுதியில உட்கார்ந்து, தாம் தலை மேல புழுதியும் சாம்பலையும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பார்த்த உடனே அவனுடைய 3 நண்பர்களும், வேதம் சொல்லுகிறது யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 7 நாள் ஒன்னும் பேசாம இரவும் பகலும் அப்படியே அமர்ந்து இருந்துட்டாங்க. ஒன்னும் பேசல 7 நாள் இரவு பகல் அவனையே பார்த்து உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பேசினாங்க பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல இருந்து சில குழந்தைகள் 4 வயசு 5 வயசு வரை பேசாது. நம்மகிட்ட வந்து, பாஸ்டர் என் பிள்ளை 4 வயசாச்சு 5 வயசாச்சு பேச மாட்டேங்குது. ஒரு நாள் பேச ஆரம்பிக்கும் பாருங்க, உலகத்தில் இல்லாத தூஷண வார்த்தையா பேசிட்டே இருக்கும். யோபுவினுடைய நண்பர்கள் 7 நாள் பேசாம இருந்தாங்களா, பிறகு பேசாங்க பாருங்க. 30ஆம் அதிகாரம் வரையிலும் 28 அதிகாரம் 3 பேரும் மாறி ஆண்டவருக்கே கோவந்துருச்சு. அறிவில்லாம வார்த்தையா
அலுப்பி கொண்டிருக்கிற இவர்கள் யார்? இவங்க மேல என் கோபம் மூழ்கிறதுன்னு சொன்னார். அறிவில்லாம பேசிக்கிட்டே இருக்கிறது. இவங்க மேல என் கோபம் மூழ்கிறது. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்தாலும், கோச்சிக்காதே ஆண்டவரே, 7 நாள் அமைதியா இருந்தாங்களே, பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன்றாங்க, எனக்கே கஷ்டமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் பேசினதை பார்க்கிலும் அமைதியாய் இருந்தது, மௌனமாய் இருந்தது மகா மேன்மையானது. மல்கியாவிலிருந்து மத்தேயு வரையிலும் 400 வருஷம் பரலோகம் அமைதியாக இருந்தது. 400 வருஷத்துல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை, ஒரு ராஜா எழும்பினதில்லை. மௌனமான வருஷம். இயேசுடைய பிறப்பிலும் வளர்ப்பிலும் பாருங்க, பிறந்த போது லூக்கா கொஞ்சம் அதிகாரங்களை பேசுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு சம்பவம். அவர் பிறந்த பிறகு அடுத்தது 12 வயது தான். 12 வயதிலிருந்து அவருக்கு என்ன நடந்தது? அமைதியான வருஷம் 30வது வருஷம் வரையிலும், 30வது வயது வரையிலும் அவர் என்ன செய்தார்? அமைதியாய் தன்னை வெளிக்காட்டாதபடி அமர்ந்திருந்தார். 400 வருஷம் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இயேசு பிறந்தார், பிறகு என்னாச்சு தெரியல. கத்தோலிக்கல் மட்டும்தான் அதை கரெக்டா தப்பா சொல்றாங்க. 6 வயதினில் ஆரம்ப பள்ளிக்கு இயேசு கடந்து சென்றாரே, பிளேட் எடுத்தாரே, புக்கை வாசிச்சாரே, பைபிள் இல்லை. 6 வயசுல கரெக்டா எல்கேஜிக்கு போனாருன்ட்டு கத்தோலிக்க பாட்டு சொல்லுது, பைபிள் ஒன்றும் சொல்லலை. அதுக்கு பிறகு அவரை எங்கே பார்க்குறோம்? 30 வயசுல தான் யோவான் ஸ்நான இடத்துல ஞானஸ்நானம் பெறக்கு அவர் போறார். அதுக்கு பிறகு எங்க இயேசுவ வானாந்தரத்துக்கு போயிட்டாரு. 40 நாள் அங்க உபவாசம் இருக்கார். வீட்டில் இருந்த யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, துணத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு வனாந்தரத்துக்கே போயிட்டார். யாரும் பேச முடியாத ஒரு இடம். 40 நாள் வனாந்தரத்தில் மௌனமா இருந்தார். அதுக்கு பிறகுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வாயை திறந்து உபதேசித்தது என்னவென்றால், சரித்திரம் அமைதியா இருக்கிறது. இயேசு அமைதியா இருந்தார். இன்னும் அமைதியா இருக்க முடியாது. வாயை திறந்து அவர் பேசினார். அவர் பேசின வார்த்தைகள், மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்ன உபதேசங்கள், நம்முடைய வாழ்க்கையின் சட்ட திட்டங்கள். ஒரு போர்ச்சேவன் அவர் பேசுகிறதை பார்த்து கொண்டே இருந்தார். யோவான் 7:46 சொல்லுகிறான், அந்த மனுஷன் பேசினதை போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. பேசுகிற வார்த்தைகள் அது வெள்ளித்தட்டில வைத்திருக்கிற பழங்களுக்கு சமானம். அவ்வளவு அருமையான வார்த்தைகளை பேசினார். பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, அமைதியாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இயேசு பேசினதை பார்த்ததும் பொதுமக்கள் சொன்னார்கள், லூக்கா 4:22 அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து, வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார். பேசாமல் இருக்கும்போதுதான் திருப்பி பேசும்போது கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். அமைதியாய் தேவ சமூகத்தில் நான் என்ன பேசணும், நான் என்ன பேசணும், நான் என்ன பேசணும் காத்திருக்கும் போதுதான் அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவார். எலியேசரை ஆபிரகாம் அனுப்புனாரு, என் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா, ஏற்ற ஒரு துணையை பார்த்து கொண்டு வா. எலியேசர் வந்தார். பெண்கள் கிணத்து தண்ணி எடுக்கிற இடத்துக்கு வந்தார். எந்த பெண்
நீ குடி, உன்னுடைய ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவள்தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற பெண். வந்து அமைதியாய் காத்திருந்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என் வழியை வாய்க்க பண்ண ஆண்டவரே, என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு குணசாலியான ஸ்திரியை தாரும். ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒரு பெண் வருகிறாள். ஐயா, தண்ணி குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன். ஒட்டகங்களுக்கு வார்க்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா ஒவ்வொரு குடம், ஒவ்வொரு ஒட்டகமும் காஞ்சி போன வனாந்திரத்திலிருந்து வந்திருக்கு. 15 குடம் 20 குடம் அசால்ட்டா குடிக்கும். கொண்டிருக்கிறது 10 ஒட்டகம். 10 ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன்னு ஒரு பெண்ணு சொன்னா அவதான் ஒரு குணசாலியான ஸ்திரியா இருக்கக்கூடும். கர்த்தருடைய வேலைக்காக அமைதியாய் காத்திருந்தார். பிறகு அந்த வீட்டுக்கு போனார். அங்கே லாபான் இருந்தான். வந்த உடனே சாப்பாடு ரெடி பண்ணிட்டார். ஆனால் இவர் உடனே சாப்பிடல. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வாரோ, சொன்ன காரியத்தை கர்த்தர் நடத்திப்பாரோ, அவர்களுடைய வாயிலிருந்து வரமட்டும் பொறுமையோடு காத்திருந்தார். சிலர் நிறைய தமானுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போவாங்க. 10 இடத்துல போய் டிஃபன் சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு மூக்கு நல்லா இல்லை, மொழி நல்லா இல்லை, பார்வை நல்லா இல்லை, கொஞ்சம் தான் முடி இருக்கு, வேண்டான்னு சொல்லி இதை சாப்பிடக்கு முன்னாலே சொல்லலாம்ல. பாவம், அவங்களும் நம்பிக்கையோட பலரெல்லாம் செய்து வச்சு எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரங்க ஒரு ஐயர் இருந்தார். ஒரு பையன் உலகத்தில் உள்ள அவ்வளோ பொண்ணையும் பார்த்து அவ்வளோ வீட்லேயும் மூக்கு பிடிக்க சாப்பிட்ருவார். அந்த வீட்டாருக்கு நம்பிக்கை கொடுத்துருவார். எல்லாம் தின்னு எல்லாம் டைஜஸ்ட் ஆன உடனே ஒரு லெட்டர் எழுதுவார். இது தேவ சித்தம் இல்லை என்பதை உணர்கிறேன். நீ மௌனமாக இருந்து ஜோம்ன்றது கிடையாது. சோறு கண்ட இடம் சொற்கொண்டு அங்கே பாய் வரிச்ச இடத்துல உட்கார்ந்துரா. வயிற்று தேவ சித்தம்னு எப்படி தெரியும்? ஒவ்வொரு பொண்ணு வீட்லையும் போய் சாப்பிட்றத நிறுத்திடணும். கர்த்தர் வாய்க்க செய்கிறாரா, கர்த்தர் வழி நடத்துகிறாரா, அதுக்கு பிறகு ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்பதை திட்டமாய் அறிந்த பிறகு உண்பது நல்லது. மௌனமாய் இருக்க ஒரு அருமையான நேரம் உண்டு. அதே நேரத்தில் பேசுவதற்கென்று ஒரு நேரம் உண்டு. இயேசுவை குறித்து 5 இடங்களில் வாசிக்கிறோம். அவர் மௌனமாயிருந்தார். அவர் மௌனமாயிருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 10ஆம் வசனம். அவரோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அப்போதும் கூட அவர் அமைதியாயிருந்தார். நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போன போதும் அமைதியாய் இருந்தார். தன்னுடைய நியாயத்தை அவர் சொல்லாமல் அமைதியாயிருந்தார். ஆண்டவர் பல நேரங்களில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும், அவர் மேல் அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று அவர் எண்ணியிருந்தாலும், நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அமைதியாயிருந்தார். வேதம் முழுவதில் நீங்கள் பாருங்க. முதல் ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீயை கையுமையுமா பிடித்து
அவர் பக்கத்தில் இழுத்து கொண்டு வந்தார்கள். இயேசு அப்போதான் ஜெபாலயத்தில் பிரசங்கித்து விட்டு அமைதியா இருக்கிற நேரம், ஐயா கையுமையுமாய் விழ பிடித்தோம். மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இப்படி விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் அமைதியா இருந்தார். திரும்ப திரும்ப அலட்டிக் கொண்டே இருந்தார். அமைதியா இருந்தார். பிறகு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார். தரையிலே குனிந்து கொண்டார். விரலை கொண்டு தரையிலே எழுதினார். இவர் குனிந்ததினாலே அவருடைய மனசாட்சி வாதிக்கப்பட்டது. இவர் பேசாமல் இருந்தாலும் மனசாட்சி பேசிக் கொண்டிருந்தது. மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தது. அவர் குனிந்து கொண்டிருந்ததினாலே அவங்க நழுவுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது சைக்காலஜி. ஒரு பெரிய ஆண்டவர் நிமிந்து இருந்தா ஒருத்தனும் போக மாட்டான், வீம்புக்கு நின்றுட்டு இருப்பான். குனிஞ்சிட்டனால நைசா நழுவுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எப்போ பேசணும், எப்போ மௌனமா இருக்கணும். இவர் மௌனமா இருந்தார். எல்லாரும் ஒவ்வொரு நழுவி போயிட்டாங்க. எல்லாரும் போற வரையிலும் மௌனமா தான் இருந்தார். பிறகுதான் எழும்பி கேட்ட, என்னம்மா உன்னை குற்றஞ்சாட்டினவங்களாம் எங்க? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிறது இல்லை, போ, இனி பாவம் செய்யாத. இரண்டாவது, ஒரு கானானிய ஸ்திரீ அவருடைய மகள் பிசாசினாலே மிகுந்த வேதனைப்படுகிறாள். எனக்கு வந்து உதவி செய்யும். ஆண்டவர் அமைதியா இருந்தார். அவ விடல, அலட்டிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப கேட்டு இருந்தா. சீஷர்கள் இயேசு பார்த்து சொன்னாங்க, என்னையாவா தொடர்ந்து பின்னால வந்துட்டு இருக்கா? ஏதாவது பதில் சொல்லி ஏதாவது ஒரு அற்புதம் செய்து அவளை அனுப்பக்கூடாதா? ஆண்டவர் சொன்னார், நான் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் தான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல. அமைதியா இருந்தார். ஆனா அந்த பெண் சொன்னா, உண்மைதான் ஆண்டவரே, எஜமான் மேஜிலிருந்து சாப்பிடும்போது துணிக்கையாவது இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. அவருடைய தாழ்மையை பார்த்தார். மனமிறங்கி அவளை குணமாக்கினார். மூன்றாவதாக, இயேசு பிரதான ஆசாரியன் இடத்திலே விசாரிக்கப்படுவது கொண்டு போனார். மார்க் 14:16. இயேசு தன்னுடைய நியாயத்தை கூட சொல்லவில்லை, மௌனமாயிருந்தார். ஒரு பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய ஒரு பிரதிநிதியாய் இருக்கிறது என்று எண்ணாமல் உண்மையாய் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்த விட்டவனத்தில் தான் போய் நீதி நியாயத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரதான ஆசிரியன் மற்றவனுக்காக பரிந்து பேசுகிறவன். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தின்படியே 12 விலையேறப்பெற்ற கற்களை தன் மார்பதகத்திலே ஏந்தி விண்ணப்பம் பண்ணுகிறவன். இங்க இருக்கிற பிரதான ஆசாரியனோ அப்படிப்பட்டவன் அல்ல, ஜெபிக்கிறவன் அல்ல, பரிந்து பேசுகிறவன் அல்ல. ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறவனிடத்தில் பேசி பிரயோஜனம் இல்லை. அமைதியாயிருந்தார். நான்காவதாக, பிலாத்துவுக்கு முன்பாக யோவான் 19:9 பிலாத்து பல கேள்விகளை கேட்டார். ஆண்டவர் பேசல. ஏன் தெரியுமா? அவர் ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காகவே வந்தார்.
இரத்தம் சிந்தி நம்மை மீட்கும் பொருளாக தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்க வந்தார். அந்த சிலுவை மரணத்திலிருந்து அவர் தப்பிக்கொள்ள விருப்பமில்லை. தன்னுடைய நீதி அவர் சொல்லவில்லை, நியாயத்தை சொல்லவில்லை, அமைதியாய் இருந்தார். காரணம் என்ன நோக்கத்துக்காக நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அதை அவர் உணர்ந்தார். நம்மேல வைத்த அன்பின் நிமித்தம் அவர் மௌனமாய் இருந்தார். ஏரோதுக்கு முன்பாக 5வதாக அவன் பல கேள்விகளை கேட்டான். லூக்கா 23:9 அவரை கேலி செய்தான், பரியாசம் செய்தான், மினுக்கான வஸ்திரத்தை தெரித்தான், இஸ்ரவேலருக்கு ராஜா என்று சொன்னார். அவனுக்கு முன்பாக ஆண்டவர் அமைதியாய் இருந்தார். அவர் பேசவில்லை. வீணாக பேசி பிரயோஜனம் இல்லை. வீணான வார்த்தைகள் தர்க்கத்துக்கு ஏதுவாயிருக்கும். வீணான தர்க்கங்களை விட்டு விலங்கு. சிலவங்க சொல்லுவாங்க, இங்க முகமதியர் சிலர் வந்து சில கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றீங்களா? தேவையில்லை. அவங்க உண்மையாய் மனம் திரும்பணும், அறியணும், கேட்க வர்றதில்லை. எப்படியாவது நம்ம கேலி பண்ணணும், பரியாசம் செய்யணும். ஒரு இஸ்லாமிய வாலிபன் வந்து என்னிடத்தில் கேட்டான். நான் கேட்டேன், தர்க்கம் பண்ண வாரியா அல்லது உண்மையை அறிந்து கொள்ளணும் வாரியா? அவன் சொன்னான், உண்மையை அறிந்து கொள்ளணும். பிதாவுக்கு எப்படி குழந்தை பிறந்தது அதை தெரியணும். உட்கார வைத்து அவனிடத்தில் சொன்னேன், பாரு ஒரு சூரியன். சூரியனுக்கு கல்யாணம் ஆச்சுதா, மனைவி இருக்கா, பிள்ளை இல்லை. ஆனால் அந்த சூரியன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தை ஒளி என்கிறோம். சூரியனுடைய மகன் என்று அழைக்கிறோம். நீதியின் சூரியனாகிய பிதா இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வெளிச்சமாக இயேசு வருகிறார், வெப்பமாக ஆவியானவர் வருகிறார். விளக்கி சொன்னதும் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார். தர்க்கம் பண்ணுகிறவன்ற போய் தர்க்கம் பண்ணவே கூடாது. அமைதியா இருக்கிறது நல்லது. ஏற்ற வேளை வரும்போது கர்த்தருக்கு வெளிப்படுத்துவார். தர்க்கம் பண்ண நான் வரவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், மௌனமாயிருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாயிரு. ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வெட்கப்படாது. ஆண்டவரை பற்றி பேசு. ஆண்டவரை மகிமைப்படுத்த உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, உபவாசிக்க ஒரு நேரம் வரும்போது உபவாசம் பண்ணு. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்னாள், நீ இந்த நாளில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வந்துவிடும். மௌனமாயிருக்க இது நேரம் இல்லை. கர்த்தருடைய மகிமை பேசுகிற ஒரு வாயா இருக்கும். மற்றவங்க சொல்றத கேளுங்க. ஆண்டவரே என்ன பதில் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு மாலை பொழுதாவது ஒரு நாள் முழுவதுமாய் அமைதியாக இருந்து சிலுவையை தியானிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை செய்யுங்க. தாவீதுடைய அனுபவம் அதான். நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருந்தேன். நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. தேவ அன்பாகி அக்கினி உங்களுக்குள்ளே மூழும்படி கர்த்தரை அதிகமாய் தியானிங்க. சிலுவையை அதிகமாய் மௌனமாய் தியானிங்க. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் எழுந்து நிற்க போகிறோம். நம்முடைய நியாயத்தை கூட ஆண்டவர் சொல்லாதே என்று சொல்லிவிடுவார். அமைதியாய் இருக்கும்போதுதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு நேரம். உங்களுக்கு விரோதமாய் பலரும் பலது பேசலாம். ஆண்டவரே, என்னுடைய நாவை கடிவாளத்தினால் அடக்கி வைக்க விரும்புகிறேன். தேவ சமத்தில் கேளுங்க. மௌனமாயிருக்க ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் வருகிற சண்டைகள், சச்சரவுகள், எங்களுடைய குடும்பத்தில் வருகிற சமாதான குறைவுகளிலிருந்து இன்றைக்கு நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. நீர் எனக்காக வழக்காடுகிறபடியால் நான் என்னுடைய நீதி நியாயங்களை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை.
நீர் எனக்கு பங்காக, நீர் எனக்கு சொத்தாக, நீர் எனக்கு சுதந்திரமாக இருக்கிறபடியால் என்னுடைய நியாயத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆபிரகாம் சொன்னார், நீ வலதுபுறம் போறியா, சந்தோஷம், நான் இடதுபுறம் போகிறேன். விட்டு கொடுத்து மௌனமாய் இருந்தார். ஆகவேதான் ஆபிரகாமுக்கு கானான் தேசம் முழுவதையும் ஆண்டவர் சொந்தமாய் கொடுத்தார். நீ உனக்காக பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உனக்காக பேசாமல் மௌனமாய் இருந்து விடுவார். ஆண்டவரே, நீர் எனக்காக பேசு. ஆண்டவரே, நீர் எனக்காக வழக்காடும். ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் செய். பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேலரை விரட்டி கொண்டு வந்தது. மோசே சொன்னார், அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்காக பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்து இருக்கிறார். நீ பேசுவதை பார்க்கிலும் கர்த்தர் உனக்காக பேசுவது உனக்கு நலமாயிருக்கும். அவர் சர்வலோக நியாயாதிபதி, உனக்கு நியாயம் செய்வார். உன்னுடைய நியாயம் எங்கே புரட்டப்படுகிறதோ அங்கே கர்த்தர் உனக்காக நியாயத்தை நிலைநிறுத்துவார். அவர் மௌனமாய் இருப்பதில்லை. உனக்காக அவர் எழுந்தருளுவார். உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற சிலுவையில் உனக்காக யாவையும் செய்து முடித்தவர் வாழ்க்கையில் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. அவர் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நியாயம் செய்வார்.